ஒரு செவ்வக நிலத்தின் ஒரு பக்க அளவு 9 மீட்டர், அதன் மூலைவிட்டம் 15 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு காண். அதற்கு ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்குவோம். அது கொடுத்துருக்க அளவெல்லாம் அதில் எழுதிக்குவோம். இதை ஏ, பி, சின்னு குறிச்சிக்குவோம். இது பார்ப்பதற்கு முக்கோணம் இருக்கா? தேற்றப்படி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது ஏபி ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்குவோம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏசி ஸ்கொயர் இருக்குது மைனஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னா இப்போ அளவுகளை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதில் வந்து ஏசி ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? 15 மீட்டர். 15 போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர். அதே மாதிரி பிசி எவ்வளோ இருக்குது? 9 மீட்டர் ஸ்கொயர். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்கா? ஒரு ஃபார்முலான்னு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது பிரகாரம் செட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ எவ்வளோ இருக்குது இங்கே? 15. அப்போ 15 ப்ளஸ்ஸு 9 இங்கே எவ்வளோ இருக்குது? 15 மைனஸ் 9. அப்போ இது 15 ப்ளஸ் 9 எவ்வளோ இருக்கும்? 24. 15 மைனஸ் 9 எவ்வளோ? 3. 24 3 144. இங்கே என்ன பண்ணால் ஏபி ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏபி வேணும்னு என்ன பண்ணணுமோ இதை ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்த எவ்வளோனா 12 12 144. அப்போ இந்த ஏபியோட அளவு எவ்வளோ? 12 மீட்ரு. இதில் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பரப்பளவு ஃபார்முலா என்னென்னு கேட்டால் நீளம் இன்ட்டு அகலம். இப்போ நம்ம நீளம் கண்டுபிடிச்சாச்சு. நம்மக்கிட்ட அகலமும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். நீளம் எவ்வளோ? 12 மீட்ரு. அகலம் எவ்வளோ? 9 மீட்ரு. இது பிறகு நான் என்ன வரும்? 108 ஆன்சர். இங்கே இன்னும் மீட்டர் கேட்டுக்கிறாங்க, அதனால் சதுர மீட்டர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.